ரஹ்மான் என்ற வார்த்தை இருக்கின்றதே, அதனுடைய ஒரே ஒரு சிபத்தை, ஒரே ஒரு ரஹமத்தை கொண்டது. அது ரஹமத்துல் இம்தினான் என்பதாக சொல்லப்படும். பேருபகாரத்தின் காரணமாக அல்லாஹ் செய்யக்கூடிய அருள் என்று பொருள் அதற்கு. பேருபகாரத்தின் காரணமாக அல்லாஹ் பெரும் உபகாரம் செய்து அந்த கருணையை இந்த மக்கள் எல்லோருக்கும் கொடுக்கின்றார். அவனை திட்டினாலும் சரி, அவனை வணங்கினாலும் சரி, யார் எல்லோருக்கும் கொடுக்கிறார். ரஹமத்துல் இம்தினான் என்று சொல்லப்படும். ரஹீம் என்பது இருக்கின்றதே, அது மூமின்களுக்கு மட்டும் செலுத்தப்படக்கூடிய கருணையாக இருக்கின்ற காரணத்தால் அதற்கு பெயர் ரஹமத்துல் இஹ்திசாஸ் என்பதாக சொல்லப்படும். குறிப்பாக வழங்கப்படக்கூடிய நன்மை ரஹமத் என்பதாக சொல்லப்படும். இந்த ரஹ்மான் என்ற சிபத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அந்த ரஹ்மானுடைய சிபத்தின் காரணம் அர் ராஸிகு ஃபித் துன்யா, உலகத்திலே எல்லா பொருள்களுக்கும் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவர். ரஹீம் என்ற சிபத்து இருக்கின்றது, அது அல் கஃபூரு லில் முஃமினீன ஃபில் ஆখিরা, மறுமையிலே மூமின்களுக்கு மட்டும் ரஹமத்தை தரக்கூடியவன், மக்ஃபிரத்தை தரக்கூடியவன் என்பதாக பொருள் அதற்கு. ஆக ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த இரண்டு வார்த்தைகளும் பல்வேறு கருத்துக்களை தெரியப்படுத்தக்கூடியவையாக அமைய பெற்றிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கும் பொழுதும் கூட ரஹ்மான துன்யா வல் ஆখিরা என்று கேட்கின்றார்கள். ஒரு துஆவில அல்லாஹும்ம ரஹ்மான துன்யா வல் ஆখিরা வ ரஹீமஹுமா, ரெண்டு உலகத்திற்குமே அந்த ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்பதும் ரெண்டுமே உலகத்திலும் இருக்குது, ஆகிரத்திலும் இருக்குது. ஆனால் இந்த ரஹீம் என்பது மூமின்களுக்கு மட்டும் சொந்தம், ரஹ்மான் என்பது எல்லோருக்கும் சொந்தம் என்ற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கும் பொழுது அல்லாஹும்ம ரஹ்மானத் துன்யா வல் ஆখিরা, உலகத்தின் மறு உலகத்தின் ரஹ்மான் ஆகிய அல்லாவே, அந்த இரண்டு உலகத்தின் ரஹீமாக இருக்கக்கூடியவனே, துன்யாவுடைய ரஹ்மானாக இருக்கக்கூடியவனே, ஆகிரத்துடைய ரஹ்மானாக இருக்கக்கூடியவனே, இந்த இரண்டு உலகத்தினுடைய ரஹீமாக இருக்கக்கூடியவனே, உன்னுடைய ரஹமத்தை தவிர வேறு எந்த ரஹமத்தும் இல்லாத அளவுக்கு எனக்கு நீ ரஹமத்தை செய்வாயாக அப்படின்னு வரும். ரஹ்மான் என்பது பல்வேறு கருத்துக்களை தெரியப்படுத்துகின்றது. ரஹ்மான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் கேட்டால் கொடுப்பான், இதா சஅல ஆதா, கேட்டால் கொடுப்பான், அப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் ரஹ்மான், கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ரஹீம் என்ற தன்மை உடையவனாக அவன் இருக்கின்ற காரணத்தால் கேட்காவிட்டால் கோபிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அடியார்களிடத்தில் கேட்டால் கோபிப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்காவிட்டால் கோபிப்பான் அவன். அல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாஹ் என்று அல்லாஹ்வை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துகின்றார். ஒரு மனிதனிடத்துல அவர் எவ்வளவு பெரிய கொடை வள்ளலாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை கேட்டா கொடுப்பாரு, பெரிய வள்ளல் தன்மை உடையவர் அவர். திரும்பி திரும்பி கேட்கும் பொழுது கோபப்படுவார். அவர் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தாராள மனப்பான்மை உடையவனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு தாராள மனப்பான்மை உள்ளவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு தடவை, 4 தடவை, 10 தடவை, 20 தடவை கேட்கலாம். அதுக்கு மேல கேட்டா கோபம் வரும். நம்ம எத்தனை தடவை கேட்கிறோம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உலகத்துல கூட ஆகிரத்துல நல்லது கூட அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு நேரம் கேட்கிறோம். அதுவும் கேட்கும் போதும் கூட சில நேரங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியான தேவையா இருந்தா 2-3 தடவை கேட்கறது. ஒரே வார்த்தையை, ஒரே விஷயத்தை 2-3 தடவை கேட்கிறோம். யா அல்லாஹ் எனக்கு வயிற்று வலிக்குது நல்லாக்கி போடு, யா அல்லாஹ் எனக்கு வயிற்று வலிக்குது நல்லாக்கிடு, வயிற்று வலிக்குது நல்லாக்கி. ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம், ஒவ்வொரு நேரமும் கேட்கிறோம். என்னடா சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்க போல அவனுக்கு வயிற்று வலி நல்லாக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுவானா? கேட்காவிட்டால் தான் கோபிப்பான். ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே அடியார்கள் கையேந்துவதை விரும்புகிறார். எப்ப அல்லாஹ் தஆலா இடத்துல மனிதன் கையேந்தி விட்டானா சரணடைந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு எஜமா இருக்கிறான் அப்படிங்கறது ஒப்புக்கொண்டான் என்று அர்த்தம். அதனாலதான் துஆ கேட்காம எந்திரிச்சு போகவே கூடாது. எப்பவுமே எந்த வணக்கங்கள் செய்தாலும் சரி, அதனால ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு இருக்கின்றார்கள், கேட்க சொல்லி காட்டுகின்றார்கள். அது எப்படி கூட்டாக துஆ கேட்டாலும் சரி, தனிமையாக துஆ கேட்டாலும் சரி, கூட்டாக துஆ கேட்பது இருக்கின்றது, அது இன்னும் வலிமை உடையது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல சில நேரங்களில் கேட்காம இருந்தாங்க, சில நேரங்களில் கூட்டா துஆ கேட்டாங்க என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனால கூட்டு துஆ இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூட்டா துஆவெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நீங்க நம்ம தொழுகையிலும் கூட பார்க்கலாம், எல்லா மஸ்ஜிதுகளையும் இருக்கிறாங்க. இமாம் துஆ ஓதிட்டு உட்கார்ந்திருப்பார், அவர் பாட்டு கையை கவட்டையில வச்சுட்டு உட்கார்ந்திருப்பார் கீழே. இப்ப இவரு அல்லாட்ட நீ வேணா கேளு, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. அவர் பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க, நீங்க வேணா கேளுங்க, உங்களுக்கு தேவை இருக்கு, எனக்கெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கீழே குடிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து கையை வச்சுக்கிட்டு. கூட்டு துஆ எவ்வளவு வலிமை உடையது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை, ஆகிரத்துடைய அமல்களை அனைத்தையும் உலகத்தை உதாரணமாகத்தான் ஆக்கி வச்சிருக்கிறான். உலகத்தை உதாரணமாக ஆக்கித்தான் எல்லா அமல்களையும் அமைத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. எந்த பொருளிலே கூட்டு இருக்கின்றதோ அது நிச்சயமாக வலிமை உடையது, உயர் உடையதாக இருக்கும். நம்ம இப்ப தமிழ்நாட்டில் நிறைய சொல்லுவோம், கூட்டுறவே நாட்டு உயர்வு அப்படின்னு சொல்றான். கூட்டாவது செய்யக்கூடிய சேர்வு நாட்டுக்கு உயர்வு தருது அப்படின்னு சொல்றான்.
பல பல துளிகள் சேர்ந்துதான் மழை துளிகள் சேர்ந்துதான் பெரும் வெள்ளமாக மாறுகின்றது. பல மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு பெரும் சக்தியாக மாறுகின்றது. பல மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் பெரும் இயக்கமாக மாறிவிடுகின்றார்கள். சின்ன சின்ன பொருள்கள், பல பொருள்கள் ஒன்றாக சேர்ந்தால் பல வலிமையுள்ள ஒரு பொருளாக மாறிவிடுகின்றது. ஒரு நூல், அதை ஒரே ஒரு விரல்ல 2 விரல்ல இப்படி பிடிச்சு அறுத்தரலாம். அப்படிப்பட்ட ஒரு நூல் பல நூல் இலைகள் ஒன்றாக சேரும்பொழுது ஒரு வலுவான கயிறாக மாறிவிடுகின்றது. பல நூல் இலைகள் ஒன்றாக சேரும்பொழுது ஒரு பெரிய துணியாக மாறிவிடுகின்றது. மானத்தை மறைக்கக்கூடிய, பல்வேறு பொருள்களுக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய, பல்வேறு பொருள்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய விரிப்பாக பொருளாக அது மாறிவிடுகின்றது. பல நூல் இலைகள். இந்த பாயை பாருங்க, தனித்தனி கோரையாக இருந்தது. எல்லா கோரைகளும் ஒன்றாக சேரும் பொழுது அது ஒரு அழகான வடிவமாக மனிதர்களுக்கு மிகப்பெரிய உபயோகமுள்ளாக ஒரு பொருளாக பாயாக மாறிவிட்டது. இப்படி சின்ன சின்ன பொருள், ஒவ்வொரு தனித்தனி பொருள் ஒன்றாக சேரும் பொழுது வலிமையுள்ள பொருளாக மாறும், பல பலன்கள் உள்ள பொருளாக மாறும் என்று உலக அனுபவம். இது உலகத்துல பாடம், எத்தனையோ பொருள்கள் நம்ம பார்க்கணும். இந்த தொப்பி பல நூல்கள் சேர்ந்ததான் ஒரு தொப்பி, பல நூல்கள் சேர்ந்ததான் ஒரு சட்டை, பல நூல்கள் சேர்ந்ததான் ஒரு கைலி, பல நூல்கள் சேர்ந்ததான் ஒரு துண்டு, பல துளிகள் சேர்ந்ததான் இந்த பேப்பர், பல பொருள்கள் அணுக்கள் சேர்ந்ததான் இந்த வாட்ச், பல துளிகள் சேர்ந்ததான் இந்த கிளாஸ் என்று சொல்லப்படும். இதெல்லாம் அந்த துளிகள் இல்லை என்று சொன்னால் இது கிளாஸாக உருவாகாது. அப்ப இது கூட்டாக இருக்கும் பொழுது இதற்கு ஒரு வலிமை, ஒரு உருவம், ஒரு அமைப்பு, ஒரு பயன் எல்லாம் ஏற்படுகின்றது. அது போல பல பேர் சேர்ந்து துவா கேட்கும் பொழுது பல உள்ளங்கள் ஒன்றாக, ஒரு உள்ளம், என்னுடைய உள்ளம் மட்டும் தனியாக துவா கேட்கின்றது என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்திலே பல்வேறு விதமான தீமைகள் இருந்திருக்கும், சில நன்மைகள் இருக்கும். நம்ம 10 பேர் 50 பேர் சேர்ந்து ஒன்றா உட்கார்ந்து துவா கேட்கும் போது 50 உள்ளங்களுடைய கருத்துக்களும் ஒன்றாக சேருகின்றன. 50 உள்ளங்களில் இருந்து வரக்கூடிய எண்ணங்களும் ஒன்றாக சேருகின்றன. 50 உள்ளங்களில் இருந்து வரக்கூடிய தன்மைகளோடு, அற்புதமான தன்மைகளோடு அவருடைய நாவில் இருந்து ஆமீன் என்று வரும் பொழுது, ஏற்றுக்கொள்வாயாக என்று சத்தம் வரும் பொழுது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இங்கே ஏற்படுகின்றது. கூட்டுதாக வேண்டியது இல்லைங்கிறான். இப்போ தனித்தனியா துவா கேட்டு போங்க அப்படிங்க. கூட்டுதா கேட்கும் போது ஏற்றுக்கொள்ளதே கிடையாது. இதுக்கு உதாரணம் அரபு நாடுதான். இப்போ ஷரியத்துல குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ் இருக்கா, இமாம்கள் சொல்லுங்க அப்படின்லாம் கிடையாது. அரபு நாட்டுல கேட்கறதுல அதனால கேட்கறது இல்லை. அரபு நாடா நமக்கு ஷரியத்து, அரபு நாட்டுக்கார மக்கா மதீனாவா நமக்கு ஷரியத்து? ஷரியத் அது இல்ல, குர்ஆனும் ஹதீஸும் தான் நமக்கு ஷரியத்து. குர்ஆன் ஹதீஸை வைத்து இமாம்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் ஷரியத்து, மார்க்கம். மார்க்கத்துல என்ன சொல்லுகின்றார்களோ, இமாம்கள் என்ன சொல்லுகின்றார்களோ, உலமாக்கள் என்ன சொல்லுகின்றார்களோ, முன்னோர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அதுதான் சட்டம் நமக்கு. அந்த முறைப்படிக்கு செய்ய வேண்டும். கயிறு இங்கே அந்த இங்க என்ன சொல்லப்பட்டது, இந்த ரஹ்மான் ரஹீம் என்பது அல்லாஹ் தஆலா கேட்டால் கொடுப்பான், அவனுக்கு பேர் ரஹ்மான். கேட்காவிட்டால் கோபிப்பான், அவனுக்கு பேர் ரஹீம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாவங்களை மன்னிக்க கூடியவன் ரஹீம், துன்பங்களை நீக்கக்கூடியவன் ரஹ்மான். ரஹ்மான் என்பவன் துன்பங்களை நீக்கக்கூடியவன், ரஹீம் என்பவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன். பாவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மை ரஹீம் என்ற சிபத்தில் இருந்து பிறக்கின்றது. ஆனா ரெண்டுமே ரஹீம் ரஹ்மான் ரெண்டுமே ஒரு மூல சொல்லில் இருந்து வந்ததுதான். ரஹ்மத் என்ற மூல சொல்லில் இருந்தா ரெண்டுமே வந்தது. ரஹ்மத்துங்கிறது மூலச்சொல், அது அசல் வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் ரஹ்மானும் ரஹீம், ரெண்டும் ஒரே வார்த்தை. இருந்தாலும் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் சில வித்தியாசங்களை அல்லாஹ் தஆலாவே ஏற்படுத்தி கொண்டார். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே விளக்குகின்றார்கள். இப்படி பல விஷயங்கள், பல கருத்துகள் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் வித்தியாசமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயர் சொல்லாகிய அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையையும், தன்னுடைய சிபத்துகளில் மிகப்பெரிய சிபத்துகளை உலகத்திலும் ஆகிரத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக கிருபை செய்யக்கூடிய 2 வார்த்தைகளை சொல்லி காட்டி, 2 வார்த்தைகளை கொண்டு இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எல்லா விஷயங்களிலும் நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும், எல்லா காரியங்களுக்கும் சொல்ல வேண்டும். அதனால முன்னால சொன்னபடி ஹலாலான காரியங்கள் அனைத்திற்கும், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் அனைத்திற்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஹராமான காரியத்துக்கு சொல்லக்கூடாது. அது முன்னால சென்ற வாரம் சொன்னோம். கல்லு குடிக்க போறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க கூடாது. திருட போறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நுழைய கூடாது வீட்டுக்குள்ள. இப்படி எல்லாம் ஹராமான காரியங்களுக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடாது. ஹலாலான காரியங்கள் அனைத்திற்கும் அதனை உபயோகிக்க வேண்டும். பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சொல்றது மட்டுமல்ல, எழுதும் போதும் கூட நம்ம லெட்டர் எழுதணும் அல்லது ஏதாச்சும் ஒரு குறிப்பு எழுதி வைக்க போறோம் புத்தகத்துல, அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எழுதி அந்த குறிப்பை எழுதி வைக்கணும். அதே மாதிரி லெட்டர் எழுதுறதுலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எழுதி கொள்ள வேண்டும். அது வேறு எந்த மொழியிலும் எழுதுறது இந்த நன்மையை தராது, இந்த பலன்களை தராது. அரபியில் எழுதினா தான் அந்த பலன்கள் உண்டு. அதையும் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும். சும்மா தமிழ்ல பிஸ்மில்லான்னு போட்டு எழுதுறோம்,
அரபியில பிஸ்மில்லான்னு எழுதுனா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை தமிழ்ல எழுதுனா கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. அதே மாதிரி நம்பர் போடணும் 786, அதுக்கும் கிடைக்காது. 786 அப்படிங்கிறது சும்மா ஒரு அபிஜத் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அலிஃபுக்கு 1, பேக்கு 2, ஜீமுக்கு 3, தாலுக்கு 4, எப்படி 10 வரைக்கும் அந்த எழுத்துக்களை 30 எழுத்துக்களாக பகுத்து 28 எழுத்த 30 ஆக்குனாங்க. 30 ஆக்கி 10 வரைக்கும் ஒரு நம்பர். அப்புறம் 10ல இருந்து 20, 30, 40, 50, 60, 100 வரைக்கும். 100க்கு பின்னால 200, 300, 400, 500, 1000 வரைக்கும். இப்படி அந்த நம்பர்களை பகுத்து வச்சு ஒரு கணக்குக்காக வேண்டி, ஒரு குறியீடுக்காக வேண்டி வைக்கப்பட்ட விஷயமே தவிர இது வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு 786 தான். 786 போட்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட, அது பெரிய தவறும் கூட. 786 தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொன்னா பிஸ்மில்லா சொல்றதுக்கு பதிலா 786 அப்படின்னு குடிச்சா ஒருத்தர் 756 சொல்லிட்டு குடிக்கிறாரு, அப்ப பிஸ்மில்லா வாய் போயிடுமா? அது ஆகாது. அப்ப பிஸ்மில்லா சொல்றது சுன்னத்து அப்படின்னு இருக்குது, 786 சாப்பிடுறாரு ஒருத்தர், அது பலன் தராரு. அதனால இப்ப இது சொல்லக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சாப்பிடும் போது 786 சொல்லக்கூடாது, குடிக்கும் போது 786 சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் ஒத்துக்குவாங்க. அப்ப எழுதும் போது மட்டும் 786 எதுக்கு போடுறாரு? அது போடக்கூடாது. ஏன்னா ஒரு குறியீடா வச்சுக்கலாம். அதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பேய்க்கு 1, பேய்க்கு 2, சீனுக்கு 60, மீமுக்கு 40, அலிஃபுக்கு 1, லாமுக்கு 30, அடுத்த லாமுக்கு 30, ஹேய்க்கு 5, அலிஃபுக்கு 1, லாமுக்கு 30, ரேக்கு 200, இப்படிங்கிற அந்த நம்பர் கணக்கு படிக்கு எல்லாத்தையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் 19 எழுத்துக்களுக்கு நம்பரை போட்டு கூட்டி பார்த்தா 786 வருது. அதனால 786 போட்டுக்கிட்டாங்க. இது எல்லா மொழிகளுக்குமே கணக்கு உண்டு, இந்த மாதிரி நம்பர் கணக்கு உண்டு. தமிழ்லையும் கூட உண்டு. தமிழ்ல 246 எழுத்து மொத்தம், ஆனாவில இருந்து கடைசி வரைக்கும் உயிர்மெய் எழுத்துல கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா 246 எழுத்து. இந்த 246 எழுத்துக்கு நம்பர் உண்டு. ஆனாவுக்கு 1, ஆவண்ணாவுக்கு 2, ஈனாவுக்கு 3, ஈயண்ணாவுக்கு 4 அப்படின்னு வரிசையா இருக்குது. தமிழ்லையும் கூட உண்டு. ஒருத்தருக்கு நான் லெட்டர் எழுதுறேன், அந்த லெட்டர் உள்ள வாசகத்தை யாருமே படிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரகசியமான ஒரு லெட்டர் எழுதுறேன்னு வச்சுங்க. இப்ப நான் என்ன பண்ணலான்னு கேட்டா, அன்புள்ள தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு வாசகம் எழுதணும். நீங்க உடனே ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு உடனே புறப்பட்டு வரவும் முடியாது, இது யாருக்குமே தெரியக்கூடாது. அதனால அந்த 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு உடனே புறப்பட்டு வரவும் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பர் இருக்கு அந்த நம்பரை மட்டும் போட்டு எழுதுறேன். அந்த நம்பர் அவருக்கு தெரியும், அந்த குறியீடு நம்பர் தெரியும் அவருக்கும். யாருக்கு நான் லெட்டர் எழுதுனா அவருக்கு தெரியும். லெட்டர் பார்த்தோம்னா எழுதியிருக்காரு 10 லட்சம் ரூபாய் கொண்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்படி சில சங்கேத குறிகளுக்காக வேண்டி அந்த நம்பர்களை வச்சிருக்கிறாங்க. அது எல்லா மொழிகளிலும் உண்டு. அது மாதிரி அரபியிலும் நம்பர் உண்டு. அந்த நம்பரை போட்டா எழுதுனதுக்கு என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கவே கிடைக்காது நிச்சயமா. ஆனா இந்த தல்சமாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் பிசாசுகளுக்கு பாக்குறதுக்காக வேண்டி இந்த கட்டம் போட்டு நம்பரை போடுவாங்க. அது பெரியார்களுடைய ஒரு வழக்கம் இருக்குது. அப்படி அந்த நம்பரை போட்டு எழுதுறது, எதை எழுத வேண்டுமோ ரஹ்மான் எழுதுறதுக்கு பதிலாக அதுக்குள்ள நம்பரை போடுறது, ரஹீமுக்கு பதிலாக அதுக்குள்ள நம்பரை போடுறது, அல்லாஹ்க்கு பதிலாக அதுக்குள்ள நம்பரை போடுறது. இது அவரு பேய் பிடிச்சவரோ பிசாசி பிடிச்சவரோ அல்லது சைத்தாங்கோலரோ பைத்தியக்காரரோ அவர் உடல்ல அதை கட்ட வேணும். அந்த தாயத்தை எழுதி அதை உடல்ல கட்டணும். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமோ குர்ஆனுடைய ஆயத்துக்களோ எழுதும் போது அவர் அசுத்தமான நிலையில கூட அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அப்படிங்கிறதுனால அதை நம்பராக ஆக்கி தாள்ல எழுதி அவர் மேல போட்டுறது. இப்ப அந்த நம்பர் அசல் எழுத்தாக ஆகாது, அதனால அது ஹராமாகவும் ஆகாது. இல்லைன்னு சொன்னா அது ஒழுங்கு இல்லாம சொல்றது ஹராமாச்சே. அவர் கக்குசுக்குள்ள அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை வச்சுக்கிட்டு கக்குசுக்குள்ள போறது ஹராமாச்சே. அதனால அந்த ஆயத்துக்குள்ள எழுத்துக்களை நம்பராக ஆக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறார் என்பதற்காக வேண்டி இந்த வேலை பார்க்கக்கூடிய இந்த மருத்துவ முறையை பார்க்கக்கூடிய சில பெரியார்கள் இப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது அப்படித்தான் போடணும் அப்படிங்கிற ஒண்ணு சட்டமும் கிடையாது. ஆக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு 786 என்பது ஒரு நம்பர் எண் குறியீடே தவிர பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு என்ன பலன்கள் இருக்குது அதெல்லாம் 786க்கு இருக்குது அப்படின்னு சொல்லவே கூடாது. அதை உபயோகப்படுத்தவும் கூடாது. லெட்டர் எழுதும் போது 786 எழுதுறதும் அது முறையல். வேணா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த அரபி வாசகத்தை எழுதுனா அந்த லெட்டர் தூக்கி குப்பையில போட்டுறாரு அவரு. அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது என்ற கருத்துல 786 போட்டு எழுதுனா பரவாயில்ல. ஆனா பிஸ்மில்லா எழுதுனா என்ன நன்மை கிடைக்கும்? அந்த நன்மை கிடைக்காது. ஆனா லெட்டர்ல எழுதுறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முழுசா எழுத வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள்
பில்கீஸுக்கு எழுதிய அந்த லெட்டர்ல, அந்த கடிதத்துல இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதியதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுற சூரத்துன் நம்ல்ல. அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுனான் இல்ல. அதுலயும் கூட இன்னொன்னு சொல்லப்படுகின்றது, ஒரு லெட்டர் ஒருத்தருக்கு நம்ம எழுதுறோம், ஒரு ஆபீஸுக்கோ அல்லது ஏதாவது ஒரு வேலையின் காரணமாகவோ முக்கியமா ஒரு லெட்டர் எழுதுறோம்னு வச்சுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சில ஹதீஸ்கள்ல குறிப்பிட்டு அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அரபியில் அப்படி எழுதி அந்த வாசகங்களை எழுதி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அந்த கடிதத்தை தரையில அதை போட்டு மண்ணில போட்டு திரும்ப அதை எடுத்து அதை போஸ்ட் செய்து அதை உரிய இடத்திற்கு நாம் அனுப்பி வைத்தால் அது குறிப்பிடப்பட்ட அந்த தேவை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் அது நிறைவேற்றப்படும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சில பெரியார்கள் இதை அனுபவபூர்வமாக கூட சொல்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறது சரி பரக்கத்துக்கு, தரையில ஏன் போடணும் அப்படின்னு கேட்டா, நான் என்னுடைய பணிவை தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றேன், அல்லாஹ் தான் இதை நிறைவேற்றி தர வேண்டும் அப்படிங்கிற கருத்துல போடுறோம். என்னுடைய சக்தியினாலோ அல்லது இவர் பெரிய குவாலிபிகேஷன் உடையவர், பெரிய தகுதி உள்ளவர், எல்லா பட்டப்படிப்பும் படிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு கட்டாயமாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இவர் எழுதுறார். எனக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா தன்னுடைய பட்டங்கள்லாம் எழுதுறார். இவர் தன்னுடைய பட்டம் பதவிகளின் மீது நம்பிக்கை வைத்து அந்த வேலையை கேட்டா கிடைக்காது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு கேட்கணும். அல்லாஹ் முன்னால தன்னுடைய எல்லா விதமான பலவீனத்தையும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை கீழே போட்டு எடுத்து அனுப்புறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு முறைதான தவிர அதோட சட்டம் எல்லாம் கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எல்லா வகைகளிலும் உபயோகப்படுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். உக்துபூஹு ஃபீ குதுபிக்கும், உங்களுடைய கடிதங்களிலே அதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ஃபைதா கதப்துமூஹா ஃபதகல்லமூ பிஹா, அப்படி கடிதங்களிலே நீங்கள் எழுதும் பொழுதும் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதும் பொழுதும் அதை நீங்கள் வாயினால் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எழுதுறதுக்கு ஒரு நன்மை, சொல்றதுக்கு ஒரு நன்மை. அதனாலதான் இந்த கிதாபுகள் எழுதுற பெரியார்கள்லாம் ரொம்ப பேணுதலா இருந்திருக்கிறாங்க, ரொம்ப பேணுதலா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுடைய கிதாபுகள்லாம் உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அது அல்லாஹ் தஆலா அதனால் பரவ செய்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேர் நிறைய வரும். இந்த கிதாபுல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வரும். அப்படி சொல்லும் போது, அப்படி எழுதும் போதும் கூட ஒவ்வொரு தடவையும் நாவினால் எழுதுவதற்கு ஒரு கூலி, ஒரு நன்மை, ஒரு சில நன்மைகள், அதே போன்று அதை சொல்லுவதற்கும் சில நன்மைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் பொழுது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிக்கிட்டே எழுதுறது. நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது நம்ம வீட்டிலையும் கூட சொல்லுவோம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு, ஏய் சொல்லிக்கிட்டே படிடாது அப்படின்னு, வாயில சொல்லிக்கிட்டே எழுது அது அப்படி. ஏன் வாயில சொல்லிக்கொண்டே எழுதுனா அது மனசுல அதிகமாக பதியும், அந்த வார்த்தை அதிகமாக இவனுடைய உபயோகத்தில் வரும். அதே போல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதும் பொழுதும் கூட சொல்லிக்கொண்டே எழுதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். ஆக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எல்லாவற்றிற்கும் மருந்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் பரக்கத்துள்ள ஒரு வாசகமாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றான். அதை தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆரம்பத்திலே, கலாம் ஷரீஃபுடைய ஆரம்பத்திலே அதனை அமைத்து வைத்து எல்லா வகையான நன்மைகளை உள்ளடக்கி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதை நாம் எல்லா வகைகளிலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்திலே எல்லா நேரங்களிலும் அதனை ஓத வேண்டும். முன்னால சொன்னபடி சென்ற வாரம் சொல்லப்பட்டது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை சொல்லி ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்வது. பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்தை பெறுவதற்காக வேண்டி, அவருடைய மக்ஃபிரத்தை பெறுவதற்காக வேண்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதையும் ஓதிக்கொள்வது. இந்த இரண்டு அம்சங்களும் ஒரு மூமினான மனிதனிடத்தில் எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டும். குறிப்பாக குர்ஆன் ஓதும்போது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். அத்தகைய நல்ல பண்புகளை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இரண்டு வார்த்தைகளுக்கு சில விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஈமான் கொண்டவர்களை விட காபிர்களுக்கு சில நேரங்களிலே, சில இடங்களிலே, சில மனிதர்களுக்கு அதிகமாகவே கொடுத்து விடுகின்றான் அல்லாஹ் தஆலா. இது அவனுடைய சோதனை. அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஸுஹ்ருஃப் என்ற ஒரு அத்தியாயத்தில் சொல்லுகின்றான், காபிர்களுக்கு அந்த உலகத்திலே எந்த விதமான இன்பமும் கிடையாது. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அவர்களுக்கு கிடையாது. அது நிரந்தரமான நரக தண்டனைக்குரியவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்குரிய எல்லா நல்ல செயல்களையும் நல்ல தன்மைகளையும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அந்த ஆயத்திலே, மூமினான மனிதர்கள் அந்த காபிர்களை பார்த்து தங்களுடைய ஈமானை விட்டு விடுவார்கள் என்ற பயம் இல்லை என்று சொன்னால், அல்லாஹுவை மறுக்கக்கூடிய அவர்களுக்கு, அந்த காபிர்களுக்கு
தங்கம் வெள்ளியிலான மாளிகைகளை எல்லாம் அவர்களுக்கு நான் ஆக்கி தந்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதாவது காபிர்களுக்கு தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் போன்ற உயர்ந்த பொருள்களால் ஆன மாளிகைகள், அவர்கள் வசிக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நான் தந்து விடுவேன். ஆனால் அப்படி தரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஈமான் கொண்டவர்கள் அதை பார்க்கும் பொழுது நாமளும் அதே மாதிரி இருந்தால் நமக்கும் கிடைக்கும் போல இருக்குது என்று சொல்லி ஈமானை விட்டு விடுவார்கள். அதனால் நான் கொடுக்கல என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஸுஹ்ருஃபில் ஒரு ஆயத்தில் குறிப்பிடுகின்றார். அம்மாதிரியாக அல்லாஹ் தஆலா காபிர்களுக்கு சில நேரங்களிலே மிக அதிகமாக கொடுத்து விடுவது உண்டு. இது அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்பது அல்ல. அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரம் வரைக்கும் அவர்கள் சுகமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா விட்டு வைத்திருக்கின்றார். கொஞ்ச காலம் சுகத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து பிறகு அவர்களை தண்டனைக்குரியவர்களாக நிரந்தரமாக ஆக்கி விடுவான். முன்னாலும் உங்களுக்கு அந்த பயான்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மூமினான மனிதர் இந்த உலகத்திலே அமல்கள் செய்கின்றார், நல்ல அமல்களை செய்து வருகின்றார். சில பாவங்கள் குற்றங்களை செய்யும் பொழுது அவர் தௌபா செய்கின்றார், இஸ்திக்பார் செய்கின்றார், மன்னிப்பு தேடிக் கொள்ளுகின்றார். அவருக்கு கடைசி காலம் வந்து விடுகின்றது, மௌத்தாகக்கூடிய நேரம் வந்து விடுகின்றது. அப்பொழுதும் அவருக்கு கொஞ்சம் பாவம் இருக்கின்றது, இன்னும் கொஞ்சம் பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டால் அவர் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெறக்கூடியவராக, சொர்க்கத்திற்குரியவராக ஆக்கி விடுவார். கடைசி போகக்கூடிய தருணத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மூமினான மனிதருக்கு சக்ராத்துடைய நிலையை, கஷ்டத்தை அதிகமாக கொடுப்பான். நோய் நொடிகளை அதிகமாக கொடுப்பான். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. சில மனிதர்கள் நம்ம பார்க்கணும், கடைசி நேரத்தில் நோயில விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வியாதினால. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டு அறுத்து கிறுத்து எல்லாம் பண்ணி கடைசியில மௌத்தா போயிடுவாரு. கரெக்டா மௌத்தா போற மனுஷனை போட்டு ஏன் இப்படி போட்டு அறுத்து துன்புறுத்தணும், என்ன பண்ணணும், எவ்வளவு மருந்தெல்லாம் கொடுத்தோம், எவ்வளவு சிகிச்சைகள்லாம் செய்தோம், கஷ்டப்படுத்தணும், அங்க தூக்கி இங்க தூக்கி எவ்வளவு கஷ்டம் என்று பேசிக்கொள்ளுகிறான். நம்மளும் பேசிக்கிறோம், பார்த்துக்கிறேன், நம்ம பார்க்க. இது அவருக்கு அந்த அவருடைய பாவங்கள் போக்கப்படுவதற்காக வேண்டியுள்ள அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்ம செய்யறோம் வெளிப்படையா நினைச்சிட்டு இருக்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவருடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுக்குறான். அந்த கஷ்டத்தை கொடுத்து அதுக்கு பின்னாலே சக்கராத்துடைய நேரத்துல, நமக்கெல்லாம் தெரியாத நேரம் அது. சக்கராத்துல என்ன நமக்கு தெரியாது, வெளியே இருக்கு. இப்ப அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்து கடைசியில ரூஹையும் கடினமாக ரூஹ வாங்கி அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர் மௌத்துக்கு முன்னால ரூஹ் போறதுமா பாவங்களே முடிச்சு போடுறான். சுத்தமானவரா இது. இங்க நம்ம எதுக்கு சொன்னா, அர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் நல்லவர் கெட்டவர் அனைவருக்கும் ஒன்று போல் திரும்பி செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அந்த ரஹமத்து அந்த ஒரு ரஹமத்துல சேர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள், ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை மிதித்து விடாமல் காப்பாற்றுவதும் அந்த ஒரு ரஹமத்தை சேர்ந்தது என்பதாக சொல்றாங்க. மீதி உள்ள 99 ரஹமத்துகளை தன்னுடைய மூமினான அடியார்களுக்கு ஆகிரத்தில் தருவதற்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்றான். அப்ப 99 ரஹமத்துகளை கொண்ட அர்த்தம் கொண்டது ரஹீம் என்பது. ரஹ்மான் என்பது ஒரு ரஹமத்தை கொண்டது. அந்த ஒரு ரஹமத்தை இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா பொருள்களுக்கும், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எத்தனை வகையான பொருள்கள் இருக்கின்றனவோ, அது உயிர் பிராணிகளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பிராணிகளாக இருந்தாலும் சரி, எல்லா பொருள்களுக்கும் அல்லாஹ் தஆலா பகிர்ந்து கொடுத்து விட்டான் அந்த ஒரு ரஹமத்தை. மீதி உள்ள 99 ரஹமத்துகளை தன்னுடைய மூமினான அடியார்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இது ரஹீம். ரஹீம் என்பதற்குள்ளே 99 ரஹமத்துகள் இருக்கின்றன. ரஹ்மான் என்பதற்குள்ளே ஒரே ஒரு ரஹமத் இருக்கின்றன. எவ்வளவு அழகா சொல்றாங்க. இவர் கேட்டால் போதிப்பார், அல்லாஹ் கேட்காட்டி போதிப்பான். இப்ப கேட்டால் கொடுப்பான், அவனுக்கு பேர் ரஹ்மான். ரஹ்மான் என்று சொன்னால் ஞாமத்துகள், அல்லாஹ் தஆலாவுடைய வெளிப்படையான ஞாமத்துகளை கொண்டு கிருபை புரியக்கூடியவன், அருள் புரியக்கூடியவன். வெளிப்படையான ஞாமத்துகள். வெளிப்படையான ஞாமத்துகள் என்ன? நமக்கு நம்மை அல்லாஹ் தஆலா இன்சானாக படைத்து, அதை முன்னால் சொல்லியிருக்காங்க, வெளிப்படையான ஞாமத்துகள். நமக்கு கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு எல்லாத்தையும் கொடுத்து, இந்த உறுப்புகள்லாம் அழகாக கொடுத்து ஒரு அழகான வடிவமாக ஆக்கி வைத்து, மனிதனை போன்று அழகான வடிவம் யாரும் கிடையாது. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கண்களை போன்று வேறு எந்த பிராணிக்கும் கிடையாது. எல்லாத்துக்கும் 2 கண் இருக்குது, நம்ம பார்த்தோம். ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கு எல்லாத்துக்கும் 2 கண் இருக்குது. ஆனா மனிதனுடைய கண்களை போன்றா, மனிதனுடைய கண்களுக்கு என்ன சக்திகள் இருக்கின்றனவோ அந்த சக்தி அந்த மிருகங்களுடைய கண்களுக்கு கிடையாது, கோழியுடைய கண்களுக்கு கிடையாது, பறவைகளுடைய கண்களுக்கு கிடையாது. அது கொஞ்சம் விரிவா சொன்னா ரொம்ப நேரம் ஆகும், தேவையில்லை, அதாவது தெரியும் உங்களுக்கு. அதாவது நம்முடைய கண்களை போன்றதல்ல மற்ற எந்த பிராணிக்கும் எந்த கண்களும் கிடையாது. அது எவ்வளவு கூர்மையான பார்வை உடையதாக இருந்தாலும் சரி, அல்லது தூங்காத கண்களாக இருந்தாலும் சரி. நம்ம தூங்கக்கூடிய கண்கள் நமக்கு, சில பிராணிகளுக்கு தூங்காத கண்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கு. அப்படி இருந்தாலும் சரி, அந்த கண்களுக்கு இந்த பவர் கிடையாது, இந்த மதிப்பு கிடையாது.
இப்படி வெளித்தோற்றத்திலே பல ஞானத்துக்களை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வைத்தாரே, அவனுக்கு பெயர் ரஹ்மான். சரி, அந்தரங்கமான சில ஞாபகத்துகள் ஆலாம் என்பதாக சொல்லப்படும். அந்த அந்தரங்கமான ஞாபகத்துகள், இப்ப அந்தரங்கமான ஞாபகத்து ரூஹை அல்லாஹ் தஆலா ரூஹை கொடுத்திருக்கின்றான், அகல் அறிவை கொடுத்திருக்கின்றான், பகம் விளக்கத்தை கொடுத்திருக்கின்றான். இதெல்லாம் அந்தரங்கமான ஞாபகத்துகள் மனிதனுக்கு. பிறகு இதெல்லாம் கொடுத்து நமக்குள்ள ரூஹ் இருக்கின்றதே உயிர், இந்த உயிர் அல்ல ஒரு மாட்டுக்கு உள்ள உயிர். ஆட்டுக்கும் உயிர் இருக்கின்றது, ஒரு பறவைக்கும் உயிர் இருக்கின்றது, கோழிக்கும் உயிர் இருக்கின்றது, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, நமக்கும் உயிர் இருக்கு. நம்ம ரூஹம் மற்ற மிருகங்களுடைய ரூஹம் ஒன்னல்ல. நமக்குள்ள ரூஹுடைய தன்மை வேறு, மிருகங்கள் பறவைகளுக்குள்ள ரூஹுடைய தன்மைகள் வேறு. அந்த ரூஹம் இது போல அல்லது. அதனாலதான் இந்த ரூஹ் மட்டும்தான் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கும். அந்த ரூஹ், அந்த மிருகங்கள் பறவைகளுடைய ரூஹுகள் எல்லாம் அது இறந்த பின்னால், கியாமத் நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட பின்னால் அந்த ரூஹம் அழிக்கப்பட்டு விடும், அந்த பொருள்களும் அழிக்கப்பட்டு விடும். ஒரு மாடு இன்னொரு மாட்டை முட்டி இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மாடு இன்னொரு மாட்டை உலகத்துல முட்டி இருந்துச்சு, அது அநியாயம். இந்த மாடு அந்த மாட்டுக்கு அநியாயம் செஞ்சு போயிடுச்சு. அதனால கியாமத் நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல அந்த ரெண்டு மாட்டையும் கொண்டு வந்து அது அந்த கொம்பு இல்லாத மாட்டுக்கு கொம்பு அல்லாஹ் தஆலா கொடுத்து, நீ அதை முட்டு அப்படின்னு சொல்லுவான். முட்டின பிறகு இப்ப ஜஸா முடிஞ்சு போச்சு, தண்டனை கொடுத்தாச்சு. அதனால கூனி துராபா, நீங்க ரெண்டு பேரும் மண்ணா போயிடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எல்லாம் மண்ணாய். இது மாதிரி எல்லா பிராணிகளும் எல்லா மிருகங்களுக்கும் கேள்வி கணக்கு உண்டு. நமக்கு மட்டும் தான் கேள்வி கணக்கு அல்ல, எல்லா மிருகங்களுக்கும், ஒரு சின்ன எறும்பு உள்பட எல்லாத்துக்கும் கேள்வி உண்டு, கணக்கு உண்டு. எல்லாம் கணக்கெல்லாம் கேட்டு முடிச்ச பின்னால பறவைகள், மிருகங்கள், ஊர் இனங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டது. அதுக்கு உயிரெல்லாம் கொடுக்கப்பட்டு வரும், உயிர் கிடையாது. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த உயிர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வரும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். உயிரும் அதற்குரிய உயிரும் அழிஞ்சிடும், அந்த பொருளும் அழிஞ்சு போயிடும். மனிதனை தவிர, ஜின்களை தவிர. மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மலக்குகளுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த உயிரை அப்படியே வச்சிருப்பான். இது அழிக்கப்பட்ட பின்னால திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்புவான். கேள்வி கணக்கு கேட்ட பின்னால திரும்பவும் அந்த உயிரை கொடுத்து நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் அனுப்புவான். ஆக நம்முடைய அந்தரங்கமான ஞாபகத்து உயிர் இருக்கின்றதே, அதுக்கு தனி ஒரு மதிப்பு இருக்கின்றது. அதனாலதான் நம்ம உயிரை ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். மற்ற உயிர்களை விட நம்முடைய உயிர் ரொம்ப பேடி பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா இது கேள்வி கணக்குக்கு பின்னால அதே நிலைத்திருக்கக்கூடிய தன், அதுக்கு அழிவே கிடையாது. அந்த ரூஹுக்கு, நம்முடைய ரூஹுக்கு அழிவு கிடையாது. நான் சொல்லியிருக்கிறேன், சில பொருள்களை அல்லாஹ் தஆலா படைத்தான், படைத்த பின்னால் அதற்கு இறப்பு என்று கிடையாது. பிறப்பு ஒன்று மட்டும் உண்டு, இறப்பு கிடையாது. உண்டாக்குதல் அப்படிங்கிறது மட்டும் இருக்குது, பிறகு அழித்தல் அப்படிங்கிறது கிடையாது. அதுல நம்முடைய ரூஹு ஒன்று. நம்முடைய ரூஹை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினார், படைத்தார், அவ்வளவுதான். அதுக்கு பின்னால் அது அழிகிறதே கிடையாது. நம்முடைய உடல்ல இருந்து அந்த ரூஹை எடுத்த பின்னால எந்த இடத்தில் பாதுகாத்து வைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வச்சிருப்பான். திரும்ப ஒரு காலத்தில் நம்மை எழுப்பி அந்த ரூஹை அந்த உடலிலே செலுத்துவான் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டு இருக்கின்றது, இப்பொழுது ரெடியா இருக்கு. சொர்க்கம் நரகமும் இனிமேல் படைக்கிறதுல படைக்கப்பட்டாச்சு. படைக்கப்பட்ட பின்னால சொர்க்க நரகம்லாம் அழிக்கப்படுவது கிடையாது. வானம் பூமியெல்லாம் அழிஞ்சு போயிடும். வானம், பூமி, வானத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் கோடான கோடி பொருள்கள், பூமியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பொருள்கள் எல்லாமே அழிஞ்சிடும். சுத்தமா இந்த பூமி கீமி எல்லாம் அழிஞ்சிடும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் இருக்காது. சொர்க்க நரகம் இருக்கு. சொர்க்கம் நரகம் என்பதற்கு உண்டாக்குதல் என்பது உண்டு, அழித்தல் என்பது கிடையாது. இப்போ என்ன சொன்னா, அந்த ரூஹ், மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூஹ் இருக்கின்றது, இது மனிதனுக்குள்ளே கொடுக்கப்பட்ட மறைமுகமான ஞாபகத்தை. இந்த ஞாபகத்தை கொடுத்தான், இவனுக்கு பேரு ரஹீம் அப்படின்னு சொல்றேன். இப்ப ரஹ்மானுக்கு ரஹீமுக்கு டிஃபரன்ஸ், வித்தியாசத்தை காட்டுறதான்னு சொல்றேன். அதே போன்ற அகல் அறிவை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. மனிதனை போன்ற அகலை யாருக்கும் கொடுக்கல அல்லாஹ். மனிதனை போன்று வேற யாருக்கும் அல்லாஹ் தஆலா அகலை கொடுக்கும், அறிவை கொடுக்கிறது. எந்த பொருளுக்கும் கிடையாது, எந்த பிராணிக்கும் கிடையாது, மலக்குகளுக்கு கூட கிடையாது. இந்த அறிவு கிடையாது. பகுத்துணரக்கூடிய அறிவு அவர்களுக்கு கிடையாது. சொன்னதை செய்வாங்க, அவ்வளவுதான். சொன்னதை மட்டும்தான் செய்யறது அவங்களுக்கு கட்டணம். சொல்லாத செய்ய தெரியாது அவங்களுக்கு. சொல்லாத செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டுமல்ல, செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு. உதாரணமா நம்ம தகப்பனாரு அல்லது நம்முடைய முதலாளி, நான் ஒரு கடையில வேலைக்கு இருக்கிறேன், முதலாளி போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அங்க போனோம்னா அதை விட நல்ல பொருள் ஒண்ணு இருக்குது. ஆனா முதலாளி என்ன சொல்லி விட்டாரோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். எப்படின்னா, நான் அடுத்தது செய்ய மாட்டேன். ஆனா செய்யக்கூடிய திறமை இருக்குது, எனக்கு செய்யக்கூடிய அறிவு இருக்குது, ஆனா செய்ய மாட்டேன். ஏன்னா என் முதலாளி அதான் சொல்லி விட்டாரு, அதனால அதை மட்டும்தான் செஞ்சுட்டு வருவேன். என்னுடைய தகப்பனார் அதை மட்டும்தான் சொல்லி விட்டார், அதை மட்டும் தான் செஞ்சுட்டு வருவேன். இப்ப செய்யக்கூடிய திறமை இருந்தும் நம்ம செய்ய மாட்டோம் கட்டுப்பட்டு. ஆனா மலக்குகள் அப்படி அல்ல, செய்யறதுக்கே தெரியாது அவங்களுக்கு. அல்லாஹ் தஆலா ஒரு தஸ்பீஹ் ஓதிட்டு வர சொல்லியிருக்கான். சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் அப்படின்னு ஒரு கூட்டத்தாரை பார்த்து நீங்க இப்படி ஓதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதைத்தான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அதை விட அற்புதமான ஒரு தஸ்பீஹ் அவங்களுக்கு சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஓத மாட்டாங்க.
ஏன்னா ஓத தெரியாதவங்க, அவ்வளவுதான் தெரியும். சொன்னதைத்தான் செய்வாங்களே தவிர சொல்லாத செய்ய முடியாதவங்க. நம்ம செய்ய மாட்டோம், அவங்களுக்கு செய்ய முடியாது. அப்ப அக்கல் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அக்கல் என்பது ரொம்ப அற்புதமான தனித்தன்மை உடைய. இந்த அக்கலை கொடுத்தானே அவனுக்கு பேர் ரஹீம். வெளியே அக்கல் எங்க இருக்குது? தலைக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றோம். அக்கல்னா அறிவு. இந்த அறிவு எந்த இடத்துல இருக்குது? நம்ம தலையினுடைய பின்பாகத்துல மூளை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. திமாக், மூளை இருக்கு. ஆட்டுக்கு மூளை இருக்குல்ல, அது மாதிரி தான் நமக்கு மூளை இருக்குது. ஆனா அக்கல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விளங்கக்கூடிய தன்மை இருக்கிறது, அந்த கொழுப்பு வடிவத்திலே உள்ள அந்த அக்கல் இருக்கிற திமாக், மூளை, அதற்கு உள்ளதல்ல. அதுக்குள்ள மானசீகமாக மறைப்பொருளாக ஒரு சக்தியை அல்லாஹ், அந்த சக்திக்கு பேர் தான் அக்கல் அப்படின்னு சொல்றது. வெளித்தோட்டத்திலே காட்டக்கூடிய மூளையை கொடுத்தானே, கொழுப்பு வடிவத்திலே உள்ள அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய பகுதியை கொடுத்தான், அவனுக்கு பேர் ரஹ்மான். அதற்குள்ள சக்தியை கொடுத்தவனுக்கு பேர் ரஹீம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் வச்சுக்கலாம். காதை கொடுத்தானே, வெளித்தோட்டத்திற்கு காதை கொடுத்தானே, இவனுக்கு பேர் ரஹ்மான். அதற்கு கேட்கும் சக்தியை கொடுத்தானே, அவனுக்கு பேர் ரஹீம். கண்களை பார்க்கும் வடிவத்திலே கொடுத்தானே, அவனுக்கு பேர் ரஹ்மான். அதற்குள்ளே பார்க்கக்கூடிய ஒளியை தந்தானே, அவனுக்கு பேர் ரஹீம். இப்படியெல்லாம் சொல்லப்படும். ஒவ்வொரு இவருடைய எல்லா பொருள்களையும் வச்சுக்கணும். அப்ப ரஹ்மான் என்பவன் பின் நாமா, அர் ரஹ்மானு பின் நாமா, வெளித்தோற்றமான ஞாபகத்துகளை கொண்டு அறியப்படக்கூடியவன் ரஹ்மான். அர் ரஹீமு பில் ஆலா, ஆலா அந்தரங்கமான ஞாபகத்துகளை கொண்டு அறியப்படக்கூடியவன் ரஹீம் என்பதாக சொல்லப்படும். பிறகு ரஹ்மான் என்பவன் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடியவன். கஷ்டில் குரூப், துன்பங்களை நீக்குவதை கொண்டு ரஹ்மான் என்பதாக அவனை அறியப்படும். பாவங்களை மன்னிப்பதை கொண்டு ரஹீம் என்பதாக அவன் விளங்கப்படுவான். அவனுக்கு விளக்கம் தரப்படும். பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரஹீம் என்பதனுடைய சிபத்தின் காரணமாக பாவங்களை மன்னிக்கின்றான். ரஹ்மான் என்ற சிபத்தின் காரணமாக அவன் மனிதர்களுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்குகின்றான். இப்படியெல்லாம் பலவிதமான மாற்றங்களோடு ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. சுருக்கமாக சொன்னா அந்த நிறைய விளக்கங்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த அளவுக்கு நீங்க விளங்கினா போதுமானது. ரஹ்மான் என்பவன் உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அருள் செய்யக்கூடியவன். ரஹீம் என்பவன் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுகிறோம். இப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய கலாம் ஷரீஃபை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு ஆரம்பிக்குமாறு கட்டளையிடுகின்றார். அதனால்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு கட்டாயமாக ஆரம்பிக்க வேண்டும், அது வாஜிப் என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுகின்றார். அது அப்படிப்பட்ட அற்புதமான திருநாமங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய தொடங்குகின்றான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு. இப்படி தொடங்கிய பின்னால அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கின்றான். முன்னால சொன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய ஆயத்துகளில் ஒரு ஆயத்தா அல்லது ஒவ்வொரு சூறாவுக்கும் உள்ள ஆயத்தா அப்படிங்கிறது விளக்க சொல்லி இருக்கிறேன். சில பேர் கேட்காம இருந்திருப்பீங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய சொல்படி குர்ஆனுடைய 6666 ஆயத்துகளிலே ஒரு ஆயத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு தடவை தான் இறக்கி வச்சான். பிறகு ஒவ்வொரு சூறாவையும் ஓதும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து ஓதிக்கிட்டாங்க. அப்ப குர்ஆன்ல இருக்கக்கூடிய 6666 ஆயத்துகளிலே 6665 ஆயத்து மற்ற ஆயத்துகள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சேர்த்து 6666 அப்படின்னு கணக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க அப்படி அல்ல, 114 சூறாக்களிலே 114 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல 113 சூறாக்களிலே பிஸ்மில்லா எழுதப்பட்டிருக்கு. சூரத்துல் பராஅத், சூரத்து தௌபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூறாவை மட்டும் பிஸ்மில்லா கிடையாது ஆரம்பத்தில். அதுல பிஸ்மில்லா ஓதவே கூடாது. ஓதும் போது பிஸ்மில்லா ஓதக்கூடாது. பிஸ்மில்லா ஓதாமத்தான் ஓதுனது. ஏன்னு கேட்டால் அதுல சில கருத்துக்களை பின்னால சொல்லுவாங்க. இப்போ 113 இடங்கள்ல 113 சூறாக்களிலே ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லா ஒவ்வொரு தடவையும் இறக்கி வச்சான். அப்ப வஹி இறங்குறது 113 தடவை இறக்கப்பட்டது. 113 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இறங்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதனாலதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதாமல் எந்த சூறாவையும் ஓதக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதாம ஒரு சூறாவை ஒருத்தர் ஓதனாரு, ஒரு ஆயத்தை விட்டுட்டார் அப்படின்னு அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதாம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதனாரு, 6 ஆயத்துக்களை தான் ஓதனாரு, 7 ஆயத்து ஓதல அப்படின்னு அர்த்தம் வந்துடும் அவருடைய சொல்படிக்கு. ஹனபி மதஹபின்படி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறது சுன்னத்து அப்படின்னு ஆக்கப்பட்டிருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய ஆயத்துகளில் ஒரு ஆயத்து அவ்வளவுதான். அது 113 ஆயத்துகளாக கணிக்கப்பட மாட்டாது, எண்ணப்பட மாட்டாது. அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் விட்டுட்டு ஒருத்தர் ஓதுனாரு சூரத்துல் ஃபாத்திஹாவை,
7 ஆயத்து ஓதினார்னு தான் அர்த்தம். 6 ஆயத்து ஓதினார்னு வராது. அப்ப எப்படி பாருங்க, பிஸ்மில். ஏன்னா ஒவ்வொருத்தர் 2 பேருமே அவங்கவுங்க ஹதீஸ்களை ஆதாரம் காட்டுறாங்க, நிறைய ஹதீஸ்களை காட்டுறாங்க, பல ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டுறாங்க, பல அறிவிப்புகளை காட்டுறாங்க, பல சஹாபாக்களுடைய செயல்பாடுகளை ஆதாரமாக காட்டுறாங்க. 2க்குமே ஆதாரம் இருக்கு, நிறைய இருக்கு, 1 2 இல்ல, நிறைய இருக்கு. அதெல்லாம் நமக்கு பொதுமக்களுக்கு தேவையில்லாத, ஆலிம்கள்லாம் டிஸ்கஸ் பண்றது, இப்படி சொன்னா என்ன அப்படி சொன்னா என்ன, அது தேவையில்லாத விஷயம். நமக்கு இங்க பயான்ல தேவையில்லை. ஆக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிடைய சொல் படிக்கு ஒவ்வொரு ஆயத்திலும் ஓதப்பட வேண்டும், ஒவ்வொரு சூறாவிலும் ஓதப்பட வேண்டும். இப்ப குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது 7 ஆயத்துகளை கொண்டது. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கின்றதே அது ரொம்ப அற்புதமான ஒரு சூறா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த 7 ஆயத்துகளை பற்றி தனியாகவே ஒரு ஆயத்தை வேறொரு இடத்துல சொல்றான். வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனல் அலீம் என்ற ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நபியே, உமக்கு திருப்பி திருப்பி ஓதக்கூடிய 7 ஆயத்துகளை உமக்கு நாம் அருளி இருக்கின்றோம், கொடுத்திருக்கின்றோம். வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 ஆயத்துகளை உமக்கு நாம் வழங்கியுள்ளோம். வல் குர்ஆனல் அலீம், மகத்தான குர்ஆனையும் உமக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இப்ப திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 ஆயத்துகள் அப்படிங்கிறது அந்த சூரத்துல் ஃபாத்திஹா உள்ள ஆயத்து தான். திரும்ப திரும்ப நம்ம ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஓதிக்கிட்டே இருக்கிறோம், அடிக்கடி ஓதுறோம், ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஓதுறோம், தேவைப்பட்ட நேரங்களெல்லாம் ஓதிக்கொள்ளுகின்றோம். ஆக எல்லா நேரங்களிலும் ஓதப்படக்கூடிய ஒரு 7 ஆயத்துகளை கொண்ட ஒரு சூறா இருக்கின்றதே, அதை உமக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம் என்று விசேஷமாக அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அதனால அந்த சூறாவுக்கு தனி ஒரு மதிப்பு இருக்கின்றது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவும் குர்ஆன்ல சேர்ந்ததுதான், குர்ஆனை விட்டு அப்பால் பட்டதான், குர்ஆன்ல சேர்ந்ததுதான். ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொன்னா இந்த ஆயத்துல, வலகத் ஆத்தைனா சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனல் அலீம், திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 ஆயத்துக்களை நபியே உமக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம், மகத்தான குர்ஆனையும் கொடுத்திருக்கின்றோம். அப்ப குர்ஆனுக்குள்ள சேர்ந்ததுதானே ஆயத்து சூரத்துல் ஃபாத்திஹா, அப்புறம் அதை மட்டும் தனியா ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதை தனியா சொல்றதுக்கு ஒரு, நம்ம உதாரணமா ஒரு ஜமாத்து, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு ஜமாத் இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஜமாத்து புரசவாக்கத்திலிருந்து இங்க மேடவாக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. புரசவாக்கத்திலிருந்து 10 பேர் கொண்ட ஒரு ஜமாத்து வந்துச்சுங்க. அதுல யாசின் பாயும் வந்தாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப விசேஷமான ஆள், அவரை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த 10 பேர்ல ஜமாத்துல அந்த யாசின் பாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஆள், அதனால அவரும் வந்தாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு தனி மதிப்பு கொடுக்கறதுன்னு அர்த்தம். அவரை எல்லாருக்கும் தெரியும், அவருடைய வருகையை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது மாதிரி குர்ஆனையும் நாம் கொடுத்திருக்கின்றோம், அது மகத்தான குர்ஆனை கொடுத்திருக்கிறோம், அஸீமான குர்ஆனை கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா அதுக்கு முதல்லயே சொல்லிட்டா 7 ஆயத்தையும் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தனி ஒரு மதிப்பு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டு. மனிதனுடைய எல்லா நோய்களை விட்டு மனிதனை காப்பாற்றக்கூடியது. பிறகு அல் கன்ஸ், சூரத்துல் கன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்ஷுக்கு கீழே உள்ள புதையல் இது. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது கன்ஸ்னா புதையல்னு அர்த்தம். அர்ஷுக்கு கீழே உள்ள புதையல்களில் இருந்து ஒரு புதையல் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது. அப்ப அர்ஷுக்கு கீழே உள்ள புதையல் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய புதையல். அல்லாஹ்வுடைய புதையல் எப்பொழுதுமே தீராது, முடிவடையாது. அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஒரு மனிதர் தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக முடியும். யாருக்காவது வறுமை, காசு இல்லைங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு வந்தார்னா அந்த கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும், காசு கிடைக்கும். அதுக்கு ஒரு முறைகளை உலமாக்கள், ஞானவான்கள், அதாவது சூஃபியாக்களாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் காலையில சுபுகுக்கு பின்னால, சுபுகுடைய நேரத்துல, சஹருடைய நேரத்தில் எழுந்து ஒலி செய்து விட்டு தஹஜ்ஜுடைய தொழுகை எல்லாம் தொழுது முடித்து விட்டு 41 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதையும் சேர்த்து ஒரு மனிதன் ஓதிக்கொண்டிருப்பானே, ஆனால் அவனுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும். அது துனியாவுடைய தேவையா இருந்தாலும் சரி, ஆகிரத்துடைய தேவையா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த தேவையா இருந்தாலும் சரி, எல்லா தேவைகளும். ஆனா ஹலாலா இருக்கணும். முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன், அதை தேவைன்னு சொன்னா, ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, அந்த பொண்ணை வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு பஞ்சாதி இருக்குது, இன்னொரு பஞ்சாதி கல்யாணம் பண்ணா ஒரு அழகா பொண்ணா இருக்கிறா அப்படின்னு. ஹராமான முறையில் இருந்தா அது தேவை. அல்லது தேவைகள் அப்படின்னு சொல்லும்போது இப்படி இருக்கான், என் தம்பி எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அந்த தம்பியை வந்து நான் என்னை விட்டு கட் பண்ணணும், இனிமேல் நம்ம கூட பேசவே கூடாது. அந்த தேவையை நிறைவேற்றுவானா அந்த தேவையை அல்லாஹ் தஆலா நிறைவேற்ற மாட்டோம். ஹலாலான தேவைகளாக இருக்கும், அப்ப நிச்சயமா அல்லாஹ் தஆலா நிறைவேற்றும். இன்னொரு முறை சொல்றாங்க, சுபுஹுடைய பாங்குக்கு பின்னால, சுபுஹுடைய சுன்னத்துடைய தொழுகை 2 ரக்காத் தொழுத பின்னால, சுபுஹுடைய பரல் தொழுவதற்கு முந்தி, சுன்னத்துக்கும் பரலுக்கும் நடுவுல 41 தடவைகள் எவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை வழக்கமாக ஓதி வரணும், இடையில விட்டுலாம் ஓதக்கூடாது, வழக்கமா தொடர்ந்து ஓதி வருகின்றாரோ அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும்.
அல்லாஹால அவருடைய வறுமையை போக்குவான், அவருடைய கடனை அல்லாஹால நீக்குவான், அவரிடத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அல்லாஹால ஷிஃபா கொடுப்பான், அவர் பலவீனமானவராக இருந்தால் பலத்தை கொடுப்பான், அவர் கேவலமானவராக இருந்தால் அவருக்கு இஸ்ஸத்தை கொடுப்பான், உயர்வை கொடுப்பான், அல்லாஹால மதிப்பை கொடுப்பான். மக்களிடத்திலே அவர் பிரியப்பட்டவராக, மக்கள் அவரை பார்த்து பிரியப்படக்கூடிய மனிதராக அல்லாஹால அவரை ஆக்கிடுவான். அவர் ஏதாவது சொன்னால் மக்கள் எல்லாம் அந்த சொல்லை கேட்கக்கூடிய, காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹால உண்டாக்கிடுவான். அவர் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹால ஏற்றுக்கொண்டதாக ஆக்கிடுவான். அடுத்தவர் பார்த்து மரியாதையோடு இவரிடத்தில் பயத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹால உண்டாக்கி தருவான். இவருக்கு குழந்தை இல்லையா, நல்லொழுக்கமுள்ள சாலிஹான குழந்தையை அல்லாஹால இவருக்கு தருவான். இப்படி நிறைய அடிக்கிட்டே போறார். ஏராளமான இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இந்த 41 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை சுபஹுடைய சுன்னத்துக்கும் பரலுக்கும் இடையில ஓதி வந்தா அவருக்கு கிடைக்கும். இது சாதாரணமாக இப்ப நான் சொல்றேன், சொன்னதை பார்த்து சில பேர் ஓத ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, கிடைக்கும். ஆனா இது கொஞ்சம் வலிமை உடையதாக, சக்தி உடையதாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நல்ல பலன் தரக்கூடியதாக சொன்னால், யாராவது ஒரு காமிலான நல்ல ஷேக் ஒருவரை பிடிச்சு அவரிடத்துல நம்ம பையத் ஆகி, அதாவது அவர் சொல்லுவதை கேட்டு அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறைப்படிக்கு நீங்க இதை ஓதி வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சன்னிதானத்தில் இருந்து, அவருடைய தர்பியத்தில் இருந்து நம்ம அதை பெற்றுக்கொண்டால் அதுக்கு வலிமை அதிகம். ஏன்னு கேட்டா அவருடைய தொடர்பில் இவர் இருக்கின்றார், ஒரு ஞானவானுடைய தொடர்பில் இருக்கின்றார், ஒரு ஷேகுடைய தொடர்பில் இருக்கின்றார். அந்த ஷேக் நல்லவரா இருக்கணும். முதல்ல போலி ஷேக் நிறைய இருக்கிறாங்க இப்போ. அதனால ஷேக் நல்லவரா இருக்கணும், பக்தியாளரா இருக்கணும், உலக ஆசா பாசங்கள் இல்லாதவரா இருக்கணும், உலகத்துடைய பொருளுக்கு அடிமைப்படாதவராக இருக்கணும், நல்ல அமலுடையவராக இருக்கணும். நம்ம பார்த்தாவே தெரியும் அந்த மாதிரி மனிதர். அந்த மாதிரி ஒரு மனிதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இந்த மாதிரி ஓதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா அதுக்கு எஃபெக்ட் அதிகம், அதனுடைய பலன்கள் அதிகம். நம்மெல்லாம் நிறைய ஓதி வர்ற அந்த மாதிரி ஓதும்போது நமக்கு தெரியுது. நல்ல சுபோல சுண்ணத்துக்கும் பரலுக்கு இடையில 41 தடவை 41 தடவை ஓதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகலாம்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு 20 நிமிஷம் ஆகலாம். பிஸ்மில்லா, ஆனா எப்பவுமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சேர்த்தா ஓதணும் ஒவ்வொரு தடவையும். அது கவனத்தில் வைக்கும். 41 தடவை. இன்னும் சிலர் சொல்றாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் 7 தடவை பிஸ்மில்லாவுடன் சேர்த்து 7 தடவை. அதே மாதிரி 5 நேரமும் நிரந்தரமாக ஓதிக்கொண்டு வந்தா மேல சொன்ன அந்த சிறப்புகள் பூரா கிடைக்கும். இன்னொருவர் சொல்லுகின்றார், இன்னொரு பெரியார் குறிப்பிடுகின்றார், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 20 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா 20 தடவை, பிஸ்மில்லாவுடன் 20 தடவை. ஒரு நாளைக்கு மொத்தம் 5 வேளைக்கும் 100 தடவை ஓதி வந்தால் அவருக்கு மேல சொன்ன எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். குறிப்பாக இது மாதிரி நிறைய இருக்கு, நூற்றுக்கணக்கான ஃபஸாயில் சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமாக கேட்டா ஆரிஃபீன்கள், ஞானவான்கள் சொல்றாங்க, வெளிப்படையான 1000 விதமான சிறப்புகள், 1000 விதமான நல்ல பலன்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உண்டு. அதே மாதிரி அந்தரங்கமான 1000 பலன்கள் உண்டு. வெளித்தோற்றத்தில் ஜாஹிரி வெளித்தோற்றமான 1000 பலன்களும் அந்தரங்கமான 1000 பலன்களும், 2000 பலன்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உண்டு. அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஏராளமான சிறப்புகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் கொஞ்சம் சொல்லுவோம். அதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை சொல்லுவோம், நம்ம அதனுடைய அர்த்தங்கள் விளக்கம். எனவே நம்ம கேட்டதுல இருந்து எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை உண்டாக்கும். ஃபஸாயிலுக்கு இப்ப நம்ம சிறப்பை சொல்லணும் கேட்டு போட்டு போறதில்லை. எவ்வளவு என்ன எப்படி ஓத சொன்னமோ அந்த மாதிரி அதை ஓதிக்கிட்டு இருந்தா, அந்த முறைப்படி ஓதிக்கொண்டு இருந்தால் என்ன பலன்கள் சொல்லப்பட்டதோ அந்த பலன்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். நம்ம தப்சீர் சொல்றோம் அப்படின்னு சொன்னா தப்சீருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல நம்ம சிறப்பாக இருக்கணும். எந்த சிறப்பை மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றானா அந்த சிறப்பு இந்த உலகத்திலையும் கிடைக்கணும், பிறகு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலையும் கிடைக்கும். அதுக்கு நம்ம குர்ஆனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் தப்சீர் ஆரம்பிக்கப்பட்டு சொல்லப்படுவது. ஏதோ விளக்கம் சொல்றோம் கூட்டம் போடுறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மட்டுமல்ல. உலகத்திலே சிறப்பா இருக்கணும், மௌத்துடைய வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக அமையணும், சொர்க்கத்தினுடைய வாழ்வு கிடைக்கணும், அல்லாஹ் தஆலாவுடைய ரிஸா திருப்தி கிடைக்கணும், அவனுடைய பேரின்பம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இதை சொல்லிக் கொண்டிருக்கோம். அந்த தன்மையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அத்தகைய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.